நம்ம இப்படி பேச ஆரம்பிக்கிறோம், அதுவும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுது. ஆனா அதுக்கு யாருக்கும் நம்ம யாருமே அதுக்கு வந்து என்ன பண்ணல, ஒரு ப்ரோக்ராம் மாதிரி சொல்லி நம்ம எதையுமே பண்ணல. அதுதான் வந்து எனக்கு லேர்னிங். ஸோ லேர்னிங்க்கும் டீச்சிங்க்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ லேர்னிங்னா என்னன்னா ஆன் இட்ஸ் ஓன் இஃப் இட் டஸ் தென் ஒன்லி we can call it as learning. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ராசஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுது, அந்த குழந்தைக்கு தெரியுது, எதை பார்த்து தெரியுது, நம்மளாம் தான் அதுக்கு வந்து என்னது டேட்டா செட். டேட்டா செட்னா என்ன, நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்மளுடைய வேலைகள் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே டிவி பார்க்குற ஹேபிட் இருந்தால் அந்த குழந்தைய எப்படி தான் பண்ணோம். ஸோ நம்மளாம் தான் ட்ரைனிங் செட் யாருக்கு, அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அதே தான் ப்ரோக்ராமிங், அந்த மெஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் செட் என்னது, நம்ம என்ன டைப் ஆஃப் ட்ரைனிங் செட் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் அந்த மாடல் என்ன ஆகும், உங்களுக்கு ட்ரெயின் ஆகி அது வந்து என்ன பண்ணும், நீங்கள் அடுத்த தடவை கொடுக்கணும் 2 3s are 6, 5 3s are எவ்வளோ 15 அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் நிறைய டேட்டா செட் எங்கே கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், உங்களுக்கு அடுத்த தடவை நீங்கள் 4 5s are அப்படின்னு சொன்ன உடனே அதுவே என்ன பண்ணிடும், 4 5s are 20 அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இருக்கணும். அதுவே கால்குலேட் பண்ணாது. ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு ஓகே இதை இப்படி வருதுன்னா இந்த மாதிரி தான் we should tell answer அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிடும், உங்களுக்கு ஆன்சரை கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து என்னது ட்ரைனிங் செட். ஓகே, ஸோ இப்போ அதை வந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு லைன் ஈக்குவேஷன் மாதிரி ஃபிட் பண்ணிப்பாங்க. எல்லாருமே 10th படிச்சிருப்பீங்க இல்லையா, லைன் ஈக்குவேஷன் தெரியும்ல, லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் y = mx + c அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகும், நமக்கு ஒரு அவுட்புட் வேணும், yங்கிற அவுட்புட் வேணும். அப்போ நம்ம ஏதோ 2 இன்புட் கொடுப்போம், x x1 அந்த மாதிரி இன்புட் கொடுப்போம். அப்போ நம்ம காம்ப்ளிகேட்டட் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் பண்ணணும்னா அது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக தானே மாற்றணும். நம்ம நினைக்கிற மாதிரியே அதுக்கு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், அதை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆக்சுவலாக மாடல் அங்கே உள்ள நடக்கிற போது எப்படி தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனாக தான் அது எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்புறம் இதை வந்து மெஷின் லேர்னிங்கில் வந்து என்ன சொல்லுவோம், 2 டைப் ஆஃப் சப் கேட்டகரி இருக்கும் உங்களுக்கு, சூப்பர்வைஸ்டு அண்ட் அன்சூப்பர்வைஸ்டு. அப்போ சூப்பர்வைஸ்டு அப்படின்னா என்னன்னா, எனக்கு இந்த மாதிரியான இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு வேன் ஒரு என்னது காரோட வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னது, அதுக்குலாம் வந்து இவ்வளோ உள்ள இன்புட் நம்ம கொடுத்துருவோம், என்ன அவுட்புட் வருதுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும். ஸோ அதுதான் வந்து என்னது சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ அன்சூப்பர்வைஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் என்ன சொல்லுங்க, ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குது, எல்லா ஃப்ரூட்டுமே இருக்குது. அப்போ அந்த அது ஏற்கனவே நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம், இந்த மாதிரியான கலர்ஸ்லாம் இருந்தால் அதை ஆப்பிள்னு பண்ணு, இந்த மாதிரியான எல்லோ கலர்லாம் இருந்துச்சுன்னா அது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அது மாதிரி ஏதாவது கிளாசிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ